கடைசி காலத்தில் தேவாலயம் கட்டப்படுவது முதல் அந்தி கிறிஸ்து வருக, நடக்க போகிற யுத்தங்கள் எல்லாவற்றையும் குறித்து தேவாலயங்கள் கட்டப்படுகிற எல்லாமே இவனுக்கு வெளியாக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இவன் என்ன பண்றான், இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொண்டுதான் இந்த தேவதூதன் சொன்னதை நம்ம பார்க்க முடியும். இந்த 62 வாரம் பிளஸ் 7 வாரம் பிளஸ் 1 வாரம் இது மொத்தமாக சேர்த்தா மொத்தமாக 70 வாரங்கள் வருது. 62 வாரங்கள் இதுவரைக்கும் கடந்து விட்டது. அந்த 7வது வாரத்துல இதுவரைக்கும் கடந்து போய்கொண்டு இருக்கிறோம். இன்னும் 1 வாரம் பாக்கி இருக்கிறது. அந்த 1 வாரத்துல இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கப்படும். அதாவது அந்த 1 வாரத்துல என்ன நடப்பிக்கப்படும்னா, தேவாலயம் கட்டப்படும், மேசியா வரும் மட்டும். இந்த வசனம் உங்களுக்கு நான் தெளிவாகவே படித்து காமிச்சிட்டேன். ஒரு சிலர் கேள்வி கேட்குறீங்க, நம்ம தானே ஆவிக்குரிய ஆலயம், ஆவிக்குரிய விதத்தில் நம்ம தானே தேவனுக்கு ஆலயம், மனுஷருங்களால் செங்கல்லோ மண்ணோ எதையோ வச்சு நம்ம கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, ஆவிக்குரிய விதத்தில் நம்ம தேவாலயம் தான். புதிய ஏற்பாட்டில் அப்படிதான் சொல்லி நீங்களே அந்த ஆலயம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம அதை குறித்து ஏற்கனவே கூட பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல பாருங்க, தானியேலுக்கு வெளியாக்கப்பட்ட அந்த விஷயங்கள் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூதனே, பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்ட தூதனே சொல்லுகிற இந்த காரியம், தேவனால் சொல்லி அனுப்பப்பட்ட காரியங்கள் தான் இது தானியேலுக்கு வெளியாக்கப்பட்டது. மேசியா வருகிற காலம், அதுவும் இல்லாம இது எப்ப நடக்குமா, இடுக்கமான காலங்களில் நடக்கும். இப்ப நம்ம இருக்கிறது என்ன காலம், இடுக்கமான காலம். இந்த காலத்துல தான் அதுக்கு 26வது வசனம் கூட நீங்க பாருங்க, அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இதெல்லாம் நீங்க முழுசா பாருங்க. அதுக்காக தான் இது உண்டாக்கி நியமிக்கப்பட்டது. இதெல்லாம் முழுசா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு முழுவதுமாக விளங்க பண்ணுவார். இந்த 27வது வசனத்துல கூட பாழாக்குகிறவன் வருவான், அந்தி கிறிஸ்து வருவான் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆலயம் கட்டப்படும். கட்டப்பட்ட உடனே என்ன ஆகும், அந்த கட்டப்பட்ட அந்த நிமிஷத்துல ரகசிய வருகை வரும். பரிசுத்தவான்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த நேரத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நிறைய நமக்கு சத்தியங்களை சொன்னாங்களே, நம்ம இதை ஏற்றுக்கொள்ளாம நம்ம அப்படியே ஏனோ தானோ இவங்க பொய் சொல்றாங்க, மதம் மாத்திரத்துக்காக பொய் சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே. ஆனா அவங்க சொன்னது எல்லாமே இன்னைக்கு நடந்துருச்சு. அவங்களுமே இன்னைக்கு உலகத்தை இல்லாம போயிட்டாங்க. அவங்க கடவுள் அவங்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி ஒருவேளை நம்ம ஏற்றிருந்தா நம்ம கூட போயிருந்திருக்கலாமே அவங்க நினைக்கிற நேரத்துல அந்த கிறிஸ்து என்ன பண்ணுவானா, ஆமாங்க நான் தான் கிறிஸ்து, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவன் வருவானா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவ ஆலயம் கட்டப்படுவதே பாத்தீங்கன்னா யூதர்கள் இவனுக்காக பார்த்து தான் எல்லாமே செய்யறாங்க. ஆனா அந்த 3.5 வருஷத்துக்கு அப்புறம் அவன் அருவருப்பான காரியங்களை தேவாலயத்துல பலியிடும் போதுதான் அவங்க கண்கள் திறக்கப்பட்டு இவன் மேசியா கிடையாது, ஏற்கனவே